ஹாய்! டுடே ரெசிபி ரோட் சைட் காளான். ஸோ காளானை வச்சு எவ்வளோ சிம்பிளாக இந்த ரெசிபியை பண்ணலான்னு பார்க்கலாமா? வாங்க எப்படி பண்ணலான்னு இப்போ வந்து மஷ்ரூமை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு வந்து எவ்வளோ குட்டி குட்டியாக உங்களால் கட் பண்ண முடியுமோ அவ்வளோ குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. அப்படியே அழகாக குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறம் கேபேஜ் எடுத்து அதையும் குட்டி 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 குட்டியாக கட் பண்ணிக்கணும். உங்களுக்கு வந்து கேபேஜும் மஷ்ரூமும் சேம் குவான்டிட்டியில் இருக்கணும். அப்போ தான் இதோட வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். எனக்கு வந்து இந்த ரோட் சைட் காளான் வந்து ரொம்ப பிடிக்கும். நான் ஆஃபீஸ் போயிட்டு வரப்போ நானும் என் ஃப்ரெண்டும் ஈவினிங் வந்து மோஸ்ட்லி இதை ஸ்நாக்ஸ் மாதிரியோ இல்லை டின்னர் மாதிரியோ சம்டைம்ஸ் முடிச்சுருவோம். உங்களுக்குலாம் இந்த ரோட் சைட் காளான் ஃபேவரட்டாக இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஒரு பவுலில் கேபேஜ் அண்ட் மஷ்ரூம் வந்து சேம் குவான்டிட்டி போட்டதுக்கப்புறம் சில்லி பவுடர், பெப்பர் பவுடர், சால்ட், கார்ன்ஃப்ளவர், தென் ரைஸ் ஃப்ளோர், தென் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிங்கன்னா எண்ணெய் நிறையா பிடிக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் இது ஒன்று ஒன்றா நம்ம சூடான எண்ணெயில் வந்துட்டு ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துடலாம். இது அப்படியே போட்டு எடுத்துகிட்டு அப்படியே சும்மாவே சாப்பிட்லாம். ஸோ நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். இப்போது நீங்கள் வந்து இதை பொரிச்சு எடுத்துகிட்டு அப்படியே ஒன்று ஒன்றா அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கலாம். நான் அப்படியே கொஞ்சம் அப்படியே நானும் கொஞ்சம் சாப்பிட்டு முடிச்ச அது மாதிரி. ஸோ இப்போ இது நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் திருப்பி போட்டுட்டு இப்போ 2 சைடுமே கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. நான் டிஷ்யூ போட்டு மேலே வந்து இந்த மஷ்ரூம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஆயில் இருக்கிற எக்ஸஸ் ஆயிலும் வெளில வந்துடும். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது நல்லா ப்ரௌன் ஷேடில் மானதுக்கப்புறம் கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இவன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணலாம். பெப்பர் பவுடர், சில்லி பவுடர், கரம் மசாலா, சால்ட் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி இதை கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் நம்ம அதுக்கு தேவையான சாஸ்லாம் ஆட் பண்ணுவோம். ஸோ டொமேட்டோ சாஸ் வந்து 2 ஸ்பூனும், 1 ஸ்பூன் சோயா சாஸ், 1 ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், 1 ஸ்பூன் க்ரீன் சில்லி சாஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் கார்ன்ஃப்ளவர் மாவில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அதை ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இப்போது இந்த மிக்ஸில் வந்து நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் பண்ணிவிட்டு உடனே மிக்ஸ் பண்ணி விடுங்க. லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணால் தான் அது வந்து அந்த திரியாக இல்லாமல் கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்க மஷ்ரூம் எல்லாம் ஆட் பண்ணி அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம். அப்படியே பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நம்ம ரோட் சைட் காளான் ரெடி. எனக்கெலாம் செய்கிறப்பே செம்ம டெம்ப்டிங்காக இருந்தது. ஸோ எப்போ டேஸ்ட் பண்ணி பார்ப்போன்னு. ஸோ இப்போ இது ப்ரிப்பேர் ஆனதுக்கப்புறம் நம்ம இது ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். தென் ஃபைனல் ஸ்டெப் என்னென்னா இவன் மேலே கொஞ்சமாக ஆனியன் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்க ஆனியனை மேலே தூவி விட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி விட்டுட்டு ஃபைனலாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஓகே, நம்ம ரோட் சைட் காளான் எப்படி வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். அங்கங்கே கிறிஸ்பியாக லைட்டாக ஸ்பைஸியாக ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். பாய்.